தான்சானியா நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின நபர் ஒருவர் 1961 முதல் தற்போது வரை 20 திருமணம் செய்துள்ளார். 4 மனைவிகள் இறந்த நிலையில் தற்போது அவருக்கு 16 மனைவிகளும் 104 வாரிசுகளும் 144 பேரன் பேத்திகளுடனும் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார். தற்போது அவர் குறித்த செய்திதான் உலக அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஒரு திருமணம் முடித்துவிட்டு சமாளிக்க முடியவில்லை, 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு படிப்பு முதல் மருத்துவம் என பல செலவுகள் இருக்கிறது, என்ன செய்வது என்றே தெரியாமல் பலர் புலம்புவதை பார்த்திருக்கலாம். நமது நாட்டில் கூட கடந்த சில தலைமுறைகள் 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் வரை இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு, பொருளாதார சூழ்நிலை ஆகியவற்றின் காரணமாக ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை என மாறிவிட்டது. தற்போதெல்லாம் ஒரு வீட்டில் 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தாலே ஆச்சரியம்தான். ஆனால் ஒருவர் 20 திருமணம் முடித்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துடனே வாழ்ந்து வருகிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? தான்சானியாவில் உள்ள MC எர்னாஸ்டோ முகுஞ்சி கம்பிங்கா என்பவர் தற்போது உலகம் முழுவதும் பேசக்கூடிய நபராக மாறியிருக்கிறார். தான்சானியாவில் சிறிய கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கபிங்கா 1961 முதல் 20 திருமணம் செய்திருக்கிறார். அதில் 4 மனைவிகள் உயிரிழந்துவிட்ட நிலையில் தற்போது அவருக்கு 16 மனைவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் 104 குழந்தைகளும் 144 பேரன் பேத்திகளும் இருக்கிறார்கள். 1961 ஆண்டு முதல் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 20 மனைவிகள் இருந்த நிலையில் சிலர் இறந்துவிட்டனர். தற்போது அவருடன் 16 மனைவிகள் வசித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு கிராமம் போலவே கபிங்காவின் குடும்பம் இருக்கிறது. அனைவருக்கும் தனித்தனியாக வீடு, தனித்தனி சமையல் என இருந்தாலும் வேலைகளை முடித்த பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு கிராமம் அளவுக்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கின்றனர். விவசாயம் அவர்களது பிரதான தொழிலாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மகள்களை படிக்க வைக்காவிட்டாலும் தற்போது பேரன் பேத்திகளை படிக்க வைத்து வருகிறார். மிக பெரிய குடும்பம் இருப்பதாக விவசாயத்தையும் அவர்களால் சிறப்பாக கவனித்துக் கொள்ள முடிகிறது. தற்போது உலகின் மிகப்பெரிய குடும்பங்களின் பட்டியலில் கபிங்காவின் குடும்பமும் இடம்பெற்றுள்ளது.